தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்த அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல், கூட்டம் நடைபெறும் அரங்கத்தை முதலமைச்சர் ஆய்வு செய்திருக்கும் நிலையில் எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கின்றன? விவரங்கள் என்ன? நாளைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் அதாவது அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்தில் இதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூட்டரங்கில் நேரில் சென்று பார்வையிட்டு அதிகாரிகளுடனும் ஆய்வு செய்திருந்தார். அதே போல கட்சி நிர்வாகிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகள் போன்றவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் நேரில் ஆய்வு செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த கட்சியில் அதாவது 45 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் அதே போல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் என 45 கட்சிகளுக்கு அழைப்புதலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த அழைப்புதலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினருக்கு 2 பேரும், அதே போல பதிவு செய்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒருவர் என இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி, மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அதே போல அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வழக்கறிஞர் இன்பதுரை ஆகியோர் அதிமுக தரப்பில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அதே போல காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வம் பெருந்தகை மற்றும் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் அதே போல பொதுச் செயலாளர் ரவிக்குமார் MP ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில கட்சி அதாவது மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பங்கேற்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் மாநில செயலாளர் முத்தரசன், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி பங்கேற்கக்கூடிய நிலையில், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் அதே போல திண்டுக்கல் MC சத்யநாதன் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பாமக தரப்பில் தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல கௌரவ தலைவர் GK மணி ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். தேமுதிக சார்பில் துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் அவை தலைவர் இளங்கோவனும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். மக்கள் நீதி மையம் சார்பில் தலைவர் அதாவது அந்த கட்சியின் தலைவர் கமலஹாசன் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் புத்தி ஆனந்த் அதாவது பங்கேற்பார் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது அக்கட்சியின் பொருளாளர் அவர் கலந்து கொள்வார் எனவும் தற்போது தகவலானது வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டமானது நாளை காலை சென்னை தலைமை செயலகத்தில் கூட இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த கட்சியினர் இதில் பங்கேற்க போகிறார் என்பதும், அதே போல குறிப்பாக அனைத்து கட்சியினரும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜக மற்றும் அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் GK மணி மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியோர் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக முன்கூட்டியே தெரிவித்திருக்கிற நிலையில் தற்பொழுது நாளைய தினம் இப்ப அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சியிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய பட்டியலானது தற்பொழுது வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.